ஆடி உள்ள அத்த நான் எதுவும் பண்ணல. இன்னும் பொழக்கிற பொழையில அவ திருந்துவா. டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா டனக்கா டசக்கு 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 டன். அத்த நான் எதுவும் பண்ணல அத்த, என்னை விட்டுருங்க அத்த. அம்மா அன்னிக்கிட்ட எல்லா வேலையும் சொல்லிட்டு இங்க நீ வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஓடி லூசு. நானே சும்மா மாமியார் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் அவளும் நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த புள்ள தானே. எல்லா வேலையும் அவளையே செய்ய சொன்னா அவளும் பாவம் தானே. சரி அதை விடு. இன்னைக்கு என்ன மட்டனா சிக்கனா? மட்டனா சிக்கனாவா? இன்னைக்கு பிரதோஷம், வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான். எனக்கு தெரியாம நான்வெஜ் கீன்வெஜ் சாப்பிட்டீங்க தோலை உரிச்சிருவேன் பாத்துக்கோ. பிரதோஷம்லாம் கிடையாது, இன்னைக்கு சண்டே. சண்டே கிண்டே என்ன தோலை உரிச்சிருவேன். போடி போ. அன்னிக்கிட்ட நான் வெஜ் பண்ண சொன்னேன்னு சொல்லு போ. என்னது நான்வெஜ்ஜா? ஏய் வெஜ் பண்ண சொன்னேன்னு சொல்லு. சாம்பார் கூட்டு பொரியல் பாயாசம் வடை இதெல்லாம் தான் வெஜ். ஓ நான் பண்ண சொன்னேன்னு போய் சொல்லு. தள்ளுங்க அண்ணி. என்ன பிள்ளைகளோ. நல்ல நாள் எதுமா பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கா. என்ன நெஞ்செழுத்தா அவளுக்கு. அடியே மருமவளே, மருமவளே. அத்தை கூப்பிட்டீங்களா? ஏய் என்னடி இது? கவரு. இது கவர்னு எனக்கு தெரியாதா? என்னாச்சுமா? உங்க அண்ணிக்கிட்ட சொல்லலையா இன்னைக்கு பிரதோஷம் சாம்பார் கூட்டு பொரியல் வைக்க சொன்னேன்னு? சொன்னேம்மா. நீ உங்ககிட்ட நான் சொன்னல அம்மா சொன்னாங்கன்னு. ஆமாக்கா அவ சொன்னா, அதான் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேனே. அப்ப இது என்னது? என்ன இது? பிரதோஷம் அதுமா. எங்களுக்கு எல்லாம் சாம்பார் சோறு போட்டுட்டு நீ மட்டும் பிரியாணி ஆர்டர் போட்டுட்டு நல்லா திங்கலான் இருக்கியா? ஐயோ அத்தை நானா? நான் என்னைக்காச்சும் உங்க பேச்ச மீறி இருக்கேனா? நான் சாம்பார் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானும் அதை தான் சாப்பிட போறேன். கொண்டு வந்து கொடுத்தானே அவன் உன் பேரை தாண்டி சொன்னா. என் பேரா? அத்தை என் போனே உங்க கையில தான் இருக்கு. அப்ப நான் தான் ஆர்டர் போட்டேன்னு சொல்றியா? ஐயோ அத்தை நான் அப்படி சொல்லல. அது வந்து அம்மா அம்மா நீ டென்ஷன் ஆகாத. அண்ணி தான் வேணும்னே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு சாம்பார் சோறு போட்டுட்டு அவங்க நான்வெஜ் சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓ நீ அந்த வேலையெல்லாம் பார்க்குறியா? ஐயோ அத்தை நான் பண்ணல அத்தை. அத்தை நான் எப்படி அத்தை நான்வெஜ் சாப்பிடுவேன்? இன்னைக்கு பிரதோஷம், நானும் விரதம் இருக்கேன் அத்தை. உங்களுக்கு தெரியாதா? நடிக்காதடி நடிக்காத. ஐயோ இந்த பிள்ளைங்களோட என்னால் மல்லு கட்டவே முடியலை. சரி சரி அம்மா அதை கொடுங்க. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு பிரதோஷம், நீங்களும் சாப்பிட மாட்டீங்க அண்ணியும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது வேஸ்டா போயிருமே. சரி பரவாயில்ல, இதை நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நீ தான் ஆர்டர் பண்ணியா? இல்லம்மா நான்லாம் பண்ணலாமா. ஒரு நல்ல நாள் எதுவுமா சாமி கும்பிடன்னு உனக்கு தெரியாதா? அறிவே இல்லையா? நான் பண்ணலம்மா அண்ணிதாம்மா பண்ணுச்சு. பாவி. ஐயோ நான் என்ன பண்றதுனே தெரியல. இந்த வீட்டுல பெரியவங்களுக்கும் மரியாதை இல்ல, சாமிக்கும் பயம் இல்ல. இந்த பாவத்தை கழிக்க நான் கோயிலே போய் சாமி கும்பிட்டு வரேன். நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க. ஏடி குள்ளச்சி, நீ ஆர்டர் போட்டுட்டு அத்தை கிட்ட என்ன மாட்டி விடுறியா? விடுங்க நீ பூமர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நான் தான் ஆர்டர் பண்ணேன், இப்ப அதுக்கு என்னங்கிறீங்க? சூடா இருக்கு, நான் நல்லா சாப்பிட போறேன். சாப்பிடு. இது உனக்கு செரிக்கவே செரிக்காது, வேதியா தான் போவோம். பார்த்துக்கிட்டே இரு. ஏன் டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க? காலையில இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல, அதனாலதான் நிப்பாட்டினேன். ஓ ஆமா நீ என்ன வேலை செய்யாம இப்படி என் பக்கத்துல வந்து ஒய்யாரமா உட்காந்துருக்கிற? நானும் காலைல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கும் ரெஸ்ட் வேணும்ல, அதான். வேலையா? தங்கம் எப்படிப்பா இருக்க? ஓ அப்படியா? ஓகே
அம்மா இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரியா? நீ வேலைக்கு சாப்பிடு தங்கம். அப்பப்ப ஃபோன் பண்ணு. சரியா? போன வச்சிருட்டா தங்கம், வச்சிடுறேன். ஏண்டி? அத்தை, உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணியா? ஆமா பண்ணேன். நான் இங்க ஒருத்தி குத்துக்கல்லாட்ட உக்காந்துருக்கேன். என்கிட்ட சொல்லாம நேரம் உன் புருஷன் கிட்ட சொல்லிட்டியோ? அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நீ என்ன அவங்கிட்ட சொன்னியோ அதை தான் என்கிட்டயும் சொன்னான். நானே இப்பதான் கால் பண்ணேன், அதுக்குள்ள அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டானா? ஏண்டி, நான் இங்க ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அங்க முடவிக்கிட்டு இருக்க? எதா இருந்தாலும் சத்தமா பேசு. அது ஒண்ணு இல்ல, அது நிறுத்து, எல்லாம் எனக்கு தெரியும். உன் பெரிய மகன் கல்யாணத்துக்கு கொஞ்சோண்டா சீர் செஞ்சா ஆகாதோ? என் மகனே வெளியூர் போய் சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த பணத்தை அனுப்பி வச்சா நீ உன் சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பியா? யாருக்கு நஷ்டம்? அது இல்லத்த, எங்க பெரியப்பா எங்க கல்யாணத்துக்கு நிறைய செஞ்சிருக்காரு, உங்களுக்கே தெரியும். அதுல பாதி செஞ்சானாச்சும் நம்ம குடும்பத்துக்கு மரியாதையா இருக்கும்ல. ஓ ஆமால, இப்பவே என் பிள்ளைக்கு உன் வீட்டுல மரியாதை இல்ல. இந்த மாதிரி ஏதாவது சீர் செஞ்சாதான் என் பிள்ளைக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும். ஆமாத்த. அம்மா, ஏண்டி கத்துற? என்னம்மா இங்க ரெண்டு பேரும் சீரு குடும்ப கௌரவம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, உன் அண்ணியோட பெரியப்பா மாவனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம், அதுக்கு சீரு என்ன செய்யறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சீரா? நீங்க வேணான்னு தானே சொன்னீங்க. இவங்க குடும்பத்துக்குன்னா தாராளமா பண்ணணும். நான் கொஞ்சோண்டு காசு கேட்டா 1008 கணக்கு கேட்பாங்க. நான் எப்படி கணக்கெல்லாம் பார்த்தேன்? ஓ, நான் ஷாப்பிங் போகும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகும்போது இவ்வளவு, ஏன் நான் ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு கேட்கும் போது நீங்க கணக்கு பார்க்கல? போன மாசம் தானே உனக்கு 3000 கொடுத்தேன். நான் என்னதான் கணக்கு பார்த்தாலும் நீ கேட்கறப்பெல்லாம் நான் உனக்கு காசு கொடுக்கல. ஏதோ எனக்கு மட்டும் செலவு பண்ற மாதிரி பேசுறீங்க. நீங்க கூட தான் எங்க அண்ணனுக்கு தெரியாம நிறைய புடவையா வாங்கி போடுறீங்க. ஏன் எங்க அம்மாவுக்கு தெரியாம கூட தானே நிறைய காசு செலவு பண்றீங்க. இதை நான் சொல்லவா? ஆமா பண்றேன். எனக்காகவாதா பண்றேன்? இந்த வீட்டுக்காக தானே பண்றேன். எங்க அத்தைக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். தெரியும் தெரியும், நல்லா தெரியும். அடைச்சி நிறுத்துங்க. இது வீடா சந்தை கடையா? ரெண்டு பேரும் ஆச்சு ஊச்சன் கத்திக்கிட்டே கிடக்குறீங்க. அம்மா இல்லம்மா, எல்லாமே அண்ணிதான். நான் பெத்த மகளே, என் பிள்ளைய அங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு அனுப்புனா இந்த காசுல நல்லா செலவு பண்ணிக்கிட்டு ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. நாளைக்கு உனக்கு கல்யாண காட்சினா எப்படி சேர்த்து வைக்கிறது? அம்மாடி மருமகளே, ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. கையில காசு இருந்தா இப்படி செலவு பண்ணதான் தோணும். நாளைக்கு உனக்குன்னு ஒரு புள்ள குட்டி வந்தா அதுங்களுக்கு என்ன செய்வ? என்ன பிள்ளைகளோ. நான் சேர்த்து வைக்கிறேன். அத்தை, எங்க போறீங்க? ஐயோ ஒண்ணு இல்லம்மா, வீட்டுல போட்டது போட்டபடியே இருக்குது. அந்த மனுஷன் வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. நான் எங்க போக போறேன்? பக்கத்து தெருவு தானே, ஒரு போன் பண்ணா குடியாந்துட போறேன். சரியா? புள்ள வந்தோன்னு வந்துடுறேன். சரியா? சரிங்க அத்தை. சரியா? பாத்துக்கோ. அடியே ஒழுங்காயிருடி. ஆட்டமாடி ஆடுன, இனிமே என் ஆட்டம் தான். அண்ணியாரே, எப்போதும் என் ஆட்டம் தான் ஜெயிக்கும். நானும் பாக்குறேன் அண்ணி உங்க ஆட்டத்தை.